பிப்ரவரி மாதத்தில் வரும் தைப்பூச திருநாளை முருக பக்தர்கள் யாரும் தவற விட்டு விடாதீர்கள். தைப்பூச விரதத்தில் முருகப்பெருமானிடம் நாம் மனதார வேண்டிய எந்த ஒரு காரியமும் நடக்காமல் போனதாக எந்த வரலாறும் இல்லை. இதுவரை நீங்கள் விரதம் இருந்ததில்லை என்றாலும் பரவாயில்லை. வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தால் போதும். அந்த நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக தைப்பூச விரதம் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் என்று இருப்பார்கள். இந்த நாட்கள் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு மாலை 6 மணி வரை சமைத்த உணவுகளை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை தவிர அன்று முழுவதும் முருகப்பெருமானுக்கு ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டும். அன்று முருகப்பெருமானின் மூல மந்திரங்கள், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல் என்று உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை கூறி உங்கள் ஆசைகளை நினைத்து கொண்டு முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம் போன்ற நெய்வேத்தியங்களை செய்து வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு முதலில் ஊட்டிவிட்டு பிறகு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். நம்பிக்கையுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நீங்கள் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும். இந்த புனிதமான தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயம் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். ஓம் முருகா சரணம்.